யோ வாட்ஸ்அப் காய்ஸ் என் பேர் நீங்கள் பார்க்குறது யுவா டெக். ஸோ இந்த வீடியோவில் எம்ஐ கண்ட்ரோல் சென்டரை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ உங்கள் ஃபோனில் எந்த ஆண்ட்ராய்ட் ஃபோனாக இருந்தாலும் அந்த ஃபோனில் எப்படி கண்ட்ரோல் சென்டரை எடுத்துகிட்டு வரதுன்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ pretty much இந்த ஒரு கண்ட்ரோல் சென்டர் ஃப்ளாலெஸ்ஸாக ஒர்க் ஆகுறதுக்கு உங்கள் ஃபோன் ஆண்ட்ராய்டு 8.2 மேலே இருக்கணும். இதை தவிர எம்ஐ சூப்பர் வால்பேப்பரை பற்றியும் பார்க்கலாம். ஸோ சூப்பர் வால்பேப்பரோட லேட்டஸ்ட் வெர்ஷனை பற்றியும் பார்க்கலாம். ஸோ இனிஷியலாக இந்த ஒரு எம்ஐ கண்ட்ரோல் சென்டரை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு உங்ககிட்ட பேசிக்காக இந்த ஆப் வேணும். ஸோ எம்ஐ கண்ட்ரோல் சென்டர் ஆப், ஸோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை யூஸ் பண்ணி கூட டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ பேசிக்காக இந்த ஆப் வந்து ரொம்ப நாளாக பேட்டா ஸ்டேஜ்லேயே இருந்துச்சு. இப்போ ரீசெண்டாக தான் பப்ளிக்கு வந்துச்சு. ஸோ பப்ளிக்கு ப்ளே ஸ்டோரில் வந்த உடனே நான் ஃபுல்லாகவே டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணேன். ஸோ pretty much பார்த்தீங்கன்னா இந்த பெர்மிஷன்ஸ் எல்லாத்துக்குமே நீங்கள் கொடுத்துக்கணும். ஸோ அக்சசபிலிட்டி இதெல்லாம் கொடுத்தா மட்டும்தான் உங்கள் ஃபோனில் கண்ட்ரோல் சென்டர் ஃப்ளாலெஸ்ஸாக ஒர்க் ஆகும். ஸோ இப்போ வரைக்கும் பக்கே இல்லையான்னு கேட்டிங்கன்னா சின்ன சின்ன பக்ஸ் இருக்குது, பட் ஆனால் பெருசாக சொல்கிற மாதிரி இல்லை. ஸோ பேட்டா ஸ்டேஜில் இருந்த பக்ஸ்லாம் இப்போ சுத்தமாக இல்லை. ஸோ அவ்வளோதான், இப்போது சிம்பிளாக உங்கள் ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ஸோ இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் உள்ள ஏகப்பட்ட செட்டிங்ஸ் இருக்குது. ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா இது கிட்டத்தட்ட iOSல எப்படி ஒர்க் ஆகுமோ அதே மாதிரி தான் ஒர்க் ஆகுது. ஸோ லைக் கண்ட்ரோல் சென்டரே ரெண்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ எம்ஐயோட நார்மல், அப்புறம் iOS மாதிரி இருக்க கண்ட்ரோல் சென்டர். ஸோ இந்த கண்ட்ரோல் சென்டரு எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு வந்து ஸ்வைப் டவுன் பண்ணணும், ஸோ அந்த ஒரு செட்டிங்ஸும் கூட கொடுத்துருக்காங்க. ஸோ நான் pretty much பார்த்தீங்கன்னா iOSல இருக்கிற மாதிரி வச்சுருந்தேன், பட் அது நல்லா இல்லை. ஸோ அந்த 50-50யில் யூஸ் பண்ணுறதுக்கு பெர்ஃபெக்டாக இல்லை. அதனால தான் நான் என்ன பண்ணேன் 30-70 அப்படின்ற மாதிரி வச்சுக்கிட்டேன். ஸோ இந்த சைடு ஃபுல்லாகவே எனக்கு கண்ட்ரோல் சென்டரும், இந்த லெஃப்ட் சைட்லேருந்து ஸ்வைப் பண்ணால் மட்டும் எனக்கு நோட்டிஃபிகேஷன் வந்தால் போதும் அப்படின்ற மாதிரி வச்சுக்கிட்டேன். அண்ட் இது கூடவே உள்ளே பார்த்தீங்கன்னா லேஅவுட் செட்டிங்ஸ் ஏகப்பட்டது இருக்குது. ஸோ உங்களுக்கு எல்லாமே டீப்பாக பார்க்கலாம். ஸோ லேஅவுட் செட்டிங்ஸ் பேசிக்காக என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இதனுடைய லேஅவுட், அதாவது லேஅவுட் அதான் நேம்லேயே இருக்குது. ஸோ இந்த மேலே இருக்க இந்த 3 கிரிட்டை பார்த்தீங்கன்னா உங்களால் மாற்ற முடியாது. ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அதை வந்து பர்ச்சேஸ் பண்ணணும். ஸோ 110 அந்த மாதிரி ஒரு சம்திங் ரேட்டில் இருக்குது. அண்ட் கண்ட்ரோல் சென்டர்னு காட்டுதில்ல, அந்த நேமை கூட உங்களால் மாற்ற முடியும். ஸோ இதை தவிர அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைம் காட்டும். அப்புறம் இது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட செட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நெட்வொர்க் ஸ்பீடு காட்டும். ஸோ ரியல் டைம் நெட்வொர்க் ஸ்பீடு காட்டும். ஸோ ஒரு சில டிவைசஸ்லாம் இருக்காது, லைக் இந்த எல்ஜி டிவைஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரியல் டைம் டேட்டா மானிட்டர் பண்ண முடியாது. ஸோ அப்படி இருக்கிறப்ப இந்த ஒரு கண்ட்ரோல் சென்டர் ஆப்பில் டேட்டா மானிட்டர் கொடுத்துருக்கிறது ரொம்பவே நல்ல விஷயம் தான் சொல்வேன். அண்ட் இது இல்லாமல் டைம்ஸ் கூடவே நமக்கு எக்ஸ்ட்ராவாக பார்த்தீங்கன்னா செகண்ட்ஸையும் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் எல்லா டிவைஸ்லையுமே செகண்ட் அந்த கவுண்ட்டையும் யூஸ் பண்ணுவேன். இதை தவிர அடுத்தது கலர்ஸ்னு ஒரு காலம் கொடுத்துருக்காங்க. ஸோ கலர்ஸ் காலம் பேசிக்காக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஐகான், ஸோ இந்த ஐகானோட பேக்ரவுண்ட் கலரை மாற்றலாம். லைக் அந்த ப்ளூலேருந்து எல்லோவோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கலரில் மாற்றிக்கலாம். அண்டு ஐகானோட பேக்ரவுண்ட் பிளர்னஸ் எப்படி இருக்கணும் அப்படின்றத கொடுக்கலாம். அண்டு மேபி நீங்கள் அதுக்கு பதிலாக உங்களோட இமேஜை கூட, லைவ் இமேஜை கூட வச்சுக்கலாம். ஸோ அந்த இமேஜுக்கு ஒரு பிளர் கவுண்ட் கொடுக்கலாம். ஐ மீன் டிரான்ஸ்பரன்சி. ஸோ டிரான்ஸ்பரன்சியை உங்களுக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணிக்கலாம். அண்டு பிரைட்னஸ் காலமோட கலரை கூட இண்டிவிஜுவலாக மாற்ற முடியும். ஸோ நான் இங்கே வந்து ஒரு மாதிரி டீல் கலரில் வச்சுருக்கேன். ஸோ யூஸ் பண்ணுறதுக்காக தான் சும்மா வச்சு பார்த்தேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் பேக்ரவுண்ட் பிளர் பண்ணலாம். அண்ட் இது மட்டும் இல்லாமல் பேக்ரவுண்டுக்கு நீங்கள் சாலிட் கலரை கூட மாற்றிக்கலாம். ஸோ சாலிட் கலராக உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் அதை கூட செட் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸ்ட்ராவாக நிறைய கலர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அனிமேஷனை கூட கஸ்டமைஸ் பண்ணுறதுக்கு கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும், பட் அனிமேஷன் கஸ்டமைசேஷன் ஆப்ஷன் கொடுக்கல. மேபி ஃபியூச்சர் அப்டேட்ஸில் நம்மளால் பார்க்க முடியும். ஸோ இப்போ நம்ம கரண்ட்டாக GI டெக்ஸ் திங்கில் தான் வந்து இந்த ஒரு கண்ட்ரோல் சென்டர் ஆப் இன்ஸ்டால் பண்ணி பார்த்துட்ருக்கோம். ஸோ GI டெக்ஸ் திங்க் அந்த கண்ட்ரோல் சென்டர் உண்மையாகவே நல்லாவே இல்லை, நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். ஸோ அதை கம்பேர் பண்ணுறப்ப இது உண்மையாகவே பயங்கரமாக இருக்குது. ஸோ சப்போஸ் ஒரு சில டைம் வந்து உங்களுக்கு சிஸ்டமோட ஒரிஜினல் கண்ட்ரோல் சென்டர் வேணும்னா அதுக்கும் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ லைக் நீங்கள் இந்த கண்ட்ரோல் சென்டரை எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா அதில் ஷோ சிஸ்டம் கண்ட்ரோல் சென்டர்னு இருக்கும். அதில் ஒரிஜினல் கண்ட்ரோல் சென்டர் கூட நீங்கள் உங்களால் பார்த்துக்க முடியும். அண்ட் ஒரு சிலருக்கு இன்னொரு டவுட் இருக்கும். ஸோ இந்த ஒரு கண்ட்ரோல் சென்டர் வந்து நமக்கு லாக் ஸ்க்ரீனில் ஒர்க் ஆகுமா அப்படின்ற டவுட் இருக்கும். ஸோ எஸ், லாக் ஸ்க்ரீன்லேயும் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. ஸோ லாக் ஸ்க்ரீன்லேயும் இந்த கண்ட்ரோல் சென்டர் எந்த ஒரு இஷ்யூஸுமே இல்லாமல் ஒர்க் ஆகிட்டு தான் இருக்குது. pretty much லாக் ஸ்க்ரீன்லேயும் ஃப்ளாலெஸ்ஸாக தான் ஒர்க் ஆகிட்டுருக்கு. ஸோ நான் இது வரைக்கும் MIUI 12 கூட இவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குமான்னு தெரியல, பட் மற்ற டிவைசஸில் இந்த ஒரு கண்ட்ரோல் சென்டர் ஆப் பார்த்தீங்கன்னா உண்மையாகவே ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்குது. இந்த ஒரு கண்ட்ரோல் சென்டர் ஆப் வந்து ஆல்மோஸ்ட் எல்லா ஆண்ட்ராய்டு டிவைஸ்க்குமே பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகிட்டுருக்கு. பட் உங்கள் டிவைஸ் வந்து ஆண்ட்ராய்டு 8.0க்கு முன்னாடி இருந்துச்சுன்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லைட்டாக சொதப்புது, பட் அதுக்கு அப்புறம் வந்து எல்லா டிவைசஸ்லையுமே பர்ஃபெக்டாக இருக்குது. அண்ட் எட்ஜ் ட்ரிகர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ எட்ஜ் ட்ரிகர்ஸ் வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இதை தவிர எக்ஸ்ட்ராஸ்னு ஒரு காலம் கொடுத்துருக்காங்க. இதில் அடிஷ்னலாக இன்னும் ஒரு சில ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ வேணும்னா எல்லாத்தையுமே ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அது மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வால்பேப்பர் ஆப்குள்ளே போகலாம். ஸோ வால்பேப்பரை பொறுத்த வரைக்கும் பேசிக்காக உங்களுக்கு வந்து எம்ஐ சூப்பர் வால்பேப்பரை எனேபிள் பண்ண உங்களுக்கு கூகுளுடைய வால்பேப்பர் ஆப் தேவை. ஸோ இன்ஸ்டால் பண்ணலன்னா இந்த கூகுளுடைய வால்பேப்பர் ஆப்பை பேசிக்காக இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அதில் வந்து எம்ஐ சூப்பர் வால்பேப்பர்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 300 MB 100 150 இந்த மாதிரி ரேஞ்சில் தான் வரும்.
உங்களுக்கு எந்த சூப்பர் வால்பேப்பர் வேணுமோ, அத மட்டும் பார்த்து தனியா டவுன்லோட் பண்ணிக்கோங்கன்னு தான் சொல்லுவேன். எல்லாத்தையுமே டவுன்லோட் பண்ண வேணாம். ஏன்னா, அது ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா, அரவுண்ட் 2 ஜிபி, 3 ஜிபி வரைக்கும்லாம் கூட அந்த சூப்பர் வால்பேப்பர் போகுது. ஸோ தேவைப்படுறத மட்டும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அண்ட் டவுன்லோட் பண்ணிட்டு உங்க டிவைஸ்ல நார்மலா இன்ஸ்டால் பண்ணுங்க. ஸோ இன்ஸ்டால் பண்றதுக்கான பெர்மிஷன் கண்டிப்பா உங்களுக்கே முன்னாடியே தெரிஞ்சிருக்கும். ஸோ பெர்மிஷன்ஸ் குடுத்துட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கூகுள் வால்பேப்பர்ல லைவ் வால்பேப்பர்ன்னு காலம் இருக்கும். அந்த லைவ் வால்பேப்பர் காலம்ல உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ண எல்லா வால்பேப்பர்ஸுமே வந்துரும். சூப்பர் வால்பேப்பர்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு சில ஷாமி டிவைஸ்லேயே MIUI 12 இந்த வால்பேப்பர்ஸ் கொடுக்கல. பட் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் உங்கள் டிவைஸில் கண்டிப்பாக அந்த சூப்பர் வால்பேப்பர்ஸ் வந்துடும். அண்ட் வால்பேப்பர் செட் பண்ணுறப்ப லாக் ஸ்க்ரீனுக்கும் சேர்த்தே செட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் தனியாக செட் பண்ணிங்கன்னா அது பர்ஃபெக்டாக இருக்காது. அண்ட் இப்போ புதுசாக பார்த்தீங்கன்னா இந்த ஃபார் அவே ரிங் அப்படின்ற ஒரு வால்பேப்பர் தான் புதுசாக வந்திருக்கு. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா இந்த ரெட் கலர் வந்து மார்ஸ் வால்பேப்பர். ஸோ இது ரொம்ப நாளாகவே இருக்குது. இப்போ ஃபார் அவே தான் புதுசாக வந்திருக்கு. இந்த மார்ஸ் வால்பேப்பர் ஆல்மோஸ்ட் ப்ரெட்டி மச் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. ஆனால் ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேக்கு சூப்பர் வால்பேப்பர் கிடையாது. ஸோ ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேவை பொறுத்த வரைக்கும் ஷாமியோட ஃபோன்ஸ்க்கு மட்டும் தான் சூப்பர் வால்பேப்பர்ஸ் எனேபிள் ஆகும். அண்ட் டிவைஸஸை பொறுத்த வரைக்கும் ஒரு சில ஓல்டு டிவைஸ் லைக் ரெட்மி கோ, ரெட்மி 4A இந்த மாதிரியான ஓல்டு டிவைஸ் வச்சுருந்தீங்கன்னா அந்த இடத்துலலாம் நீங்கள் அதிகமாக சூப்பர் வால்பேப்பரை யூஸ் பண்ண வேணான்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அந்த டிவைசஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹேங் ஆகுது. பட் இதுவே கொஞ்சம் 800 சீரியஸோ இல்லை 600 சீரியஸ் அந்த மாதிரி டிவைசஸ்லாம் ப்ரெட்டி மச் ஃபைனாக தான் ஒர்க் ஆகுது. சப்போஸ் உங்கள் டிவைஸில் நீங்கள் இந்த சூப்பர் வால்பேப்பரை செட் பண்ணியும் உங்களுக்கு பிளாக் ஸ்க்ரீன் மட்டும் தான் வருது, சூப்பர் வால்பேப்பர் எனேபிள் ஆகலை அப்படின்னா, ஸோ மறுபடியும் ரீஇன்ஸ்டால் பண்ணி திரும்ப செட் பண்ணுங்கள். அந்த வாட்டி செகண்ட் டைம் பண்ணுறப்ப பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. ஸோ ப்ரெட்டி மச் இந்த சூப்பர் வால்பேப்பர் இல்லாமல் நான் இப்போ கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த ஒன் ப்ளஸ் 80யோட வால்பேப்பர்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன். அதுவும் பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு வேணும்னா அதுக்கும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அதை யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான் இந்த ஒரு MI கண்ட்ரோல் சென்டர் அண்ட் சூப்பர் வால்பேப்பருக்கான என்னோட ஒரு வீடியோ. ஸோ நீங்கள் ஒரு 4-5 வருஷத்துக்கும் முன்னாடி வந்து ஸ்னாப்ட்ராகன் 400 சீரியஸோட ஓல்டு டிவைஸ் வச்சுருந்தீங்கன்னா அதில் இன்ஸ்டால் பண்ண வேணாம். பட் புது டிவைஸ் எல்லாத்துக்குமே இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான் இந்த ஒரு வீடியோ. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you all guys. Bye bye.